ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் சுக்கா எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் சேர்த்திக்கலாம். இதை கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கலாம். இதில் நான் கொஞ்சமாக சீரகம் சேர்த்திக்க போகிறேன். பாருங்கள், சீரகம் சேர்த்திக்கிட்டோம். பாருங்கள், கொஞ்சமாக தனியாக சேர்த்திக்கிறேன். ஒரு 2 பச்சை மிளகா சேர்த்திக்கிட்டேன். இதை நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கொரப்பாக அரைச்சிக்கிட்டேன். இதில் வந்து இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று சேர்த்திக்க போகிறேன். சேர்த்தி நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், நம்ம மசாலா நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ வாங்க எப்படி நம்ம மட்டன் சுக்கா செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், அடுப்பு ஆன் பண்ணி குக்கர் வச்சாச்சு. இப்போ இதில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாம். பாருங்கள், தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, அதை இதில் சேர்த்திக்கலாம். நான் வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே வந்து போட்டு அரைச்சிக்குவேன். உங்களுக்கு தேவையானதான் நீங்கள் முழுசாக கூட தாளிக்கும் போது சேர்த்திக்கலாம். அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்திக்கிட்டேன். இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பெப்பர் சேர்த்திக்க போகிறேன். உங்களுக்கு தேவையாக இருந்தாலுங்க மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். நம்ம மசாலா நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் மட்டன் சேர்த்திக்கலாம். நான் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டன் இப்போ இதில் சேர்த்திக்கலாம். இது நல்லா கிளறி விட்டுக்கலாம். நான் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் பெப்பர் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்திக்கலாம். பெப்பர் சேர்த்தி நல்லா பாருங்கள் கிளறி விட்டுக்கிட்டோம். நல்லா சூப்பராக வந்து வதக்கிட்டோம். இப்போ இதில் வந்து இது மட்டன் வேக தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ தண்ணி வேகிறதுக்கு அவ்வளோ சேர்த்திக்கோங்க. நான் இப்போ வந்து குக்கர் மூடி ஒரு 5-6 விசில் வர வரைக்கும் மூடி வச்சிட போகிறேன். வாங்க விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம மட்டன் சுக்கா எப்படி ரெடியாக இருக்குன்னு பார்க்கலாம். நம்மளோட டேஸ்டியான ஈஸியான மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா ட்ரை பண்ணிட்டேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.